श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 691வது நாமம் பாகவத உத்தமாய நமக. பகவானையே சார்ந்திருப்பவர்கள் அனைவரிலும் சிறந்தவருக்கு நமஸ்காரம். பாகவதன் எப்பொழுதும் பகவானை நினைத்து கொண்டிருப்பவன். பாகவ தோத்தமன் எவனை பகவான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவன் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமியில் பாகவத உபன்யாசகர். 692வது நாமம் பாடே துவேஷம் சமாக்ருஷ்ய பக்திம் தஸ்மை பிரதத்தபதே நமக. பாடேயின் பகை உணர்ச்சியை பிழிந்து வெளியெடுத்து பக்தியை அளித்தவருக்கு நமஸ்காரம். பாலா சாஹிப் பாடே எனும் பெயர் கொண்டவர் 1904 முதலாக கோஃபர்காங் தாலுகாவிற்கு தாசில்தாராக உத்தியோகம் பார்த்து வந்தார். புத்தி கூர்மை மிக்க ஒரு பட்டதாரி. ஷீரடிக்கு செல்லும் பக்தர்கள் கோஃபர்காவ் வழியாகத்தானே போக வேண்டும். அவர்களை எல்லாம் பாடே பரிகாசம் செய்வார். படிப்பறிவே இல்லாத ஒரு பக்கீரின் பின்னால் அலைகிறீர்களே, உங்களுடைய பட்டங்களும் படிப்பும் காலனாவுக்கு கூட உபயோகமில்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவர்களை ஏளனம் செய்வார். 1909 அலுவலக வேலை நிமித்தமாக பக்கத்து கிராமத்திற்கு சென்றவர் ஏதோ ஓர் ஆவலால் உந்தப்பட்டு ஷீரடிக்கு வந்து பாபாவின் சன்னதியில் அமர்ந்தார். தமாஷ் பார்க்கும் நோக்கமாக இருந்திருக்கலாம். ஆயினும் இடத்தை விட்டு நகர மனமில்லாமல் மணிக்கணக்கில் மசூதியிலேயே அமர்ந்திருந்தார். சில வருடங்களுக்குள் தாசில்தார் உத்தியோகம், மனைவி, மக்கள், சொத்து, சுகம் அத்தனையையும் துறந்துவிட்டு பாபாவின் சமூகத்திற்கே வந்து சேர்ந்து விட்டார். ஏளனத்தில் ஆரம்பித்தவர் எங்கே முடித்தார் என்பதை ஸ்வர்கீய ஹேமந்த் பந்த் அவர்களின் எழுத்திலேயே காண்போம். எங்கு முடித்தார் என்பது பேராச்சரியமான விஷயம். குருவருள் இன்றியும் பூர்வ ஜென்ம தொடர்பின்றியும் அத்தகைய மாற்றம் விளையுமோ? மகா சமாதிக்கு பிறகு 13வது நாள் ஈமச்சடங்கு செய்யப்பட்டது பாபாவுக்கு. பக்த ரத்னமாகிய பாலா சாஹிப் பாடே கிராமத்து பிராமணர்களை கூட்டி உத்தரகிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆடைகளுடன் ஸ்நானம் செய்துவிட்டு தம்முடைய கைகளாலேயே திலாஞ்சலி, தில தர்ப்பணம், பிண்ட பிரதானம் ஆகிய கிரியைகளை செய்தார். சபிண்டீகரணம் போன்ற உத்தரகிரியைகளும் மாசிகங்களும் சாஸ்திர விதிகளின்படியும் தர்ம நியாய பிராமணத்தின்படியும் சரியான தருணங்களில் செய்யப்பட்டன. ஸ்ரீமத் சாயி ராமாயணம் அத்தியாயம் 44 ஸ்லோகங்கள் 119, 120 மற்றும் 121. 693வது நாமம் பில்ல ரூபேனே தத்த அம்பசே நமக. வேடன் உருவத்தில் தோன்றி குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தவருக்கு நமஸ்காரம். 694வது நாமம் பிட்ச அன்னதான சேஷ புஜே நமக. பிச்சை எடுத்து அன்னதானம் செய்தபின் மீந்ததை உண்டவருக்கு நமஸ்காரம். 695வது நாமம் பிஷா தர்ம மகாராஜாய நமக. பிச்சை எடுத்து உண்பதையே வாழ் நெறியாக ஏற்றுக்கொண்டவர்களில் சந்நியாசிகளில் பேரரசருக்கு நமஸ்காரம். 696வது நாமம் பிஷா ஔகதத்த போஜனாய நமக. ஏராளமான பிச்சைக்காரர்களுக்கு உணவளித்தவருக்கு நமஸ்காரம். தாம் பிச்சை எடுத்து உண்டாலும் பாபா அன்னதானத்திற்காக காய்கறிகளையும் மளிகை சாமான்களையும் சேகரித்தார். யாருடைய உதவியும் இன்றி தாமே சமையல் செய்தார். கஃனியை மடித்து விட்டு கொண்டு வெறுங்கையால் கொதிக்கும் ஹண்டியை துளாவுவார். சமைத்த உணவை இஸ்லாமிய விதிமுறைகளின்படி அல்லாவுக்கு படைத்துவிட்டு ஏழைகளுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அன்னம் பாலிப்பார். பாபா தம் மனத்திற்கு தோன்றிய தினங்களிலெல்லாம் இவ்வாறு அன்னதானம் செய்தார். அந்த அன்னதான சம்பிரதாயம் இன்றும் தொடர்கிறது.
எத்தனை பக்தர்கள் தினசரி வந்தாலும் சுணக்கம் ஏதுமின்றி அத்தனை பேர்களுக்கும் போஜன சாலையில் மதிய உணவு அளிக்கிறது ஷிரடி சாயி சமஸ்தானம். பாபா சமையல் செய்வதற்கு உபயோகித்த பெரிய பித்தளை பாத்திரங்கள் ஷிரடி கோயில் வளாக அருங்காட்சியகத்தில் நினைவு சின்னங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஷிரடி செல்லும் போது அவற்றை காண தவறாதீர்கள். பாபா அன்னதானம் செய்த நேர்த்தியான அற்புதமாக சித்தரித்திருக்கிறார் அருட்கவி கோவிந்த ரகுநாத தபால்கர். மராட்டி மொழியோ உயர்நடை ஆங்கிலமோ கற்காத தமிழர்கள் ஸ்ரீமத் சாயி ராமாயணம் 38வது அத்தியாயத்தை படித்து என்புறலாம். படிக்கும்போது நாம் அக்கால ஷிரடிக்கே போய் அன்னதானம் நடப்பதை பார்த்துவிட்டு வருவோம். அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடமைந்த சித்திரம். படியுங்கள். 697வது நாமம். பீமாஜி ஷய பாபக்னே நமக. பீமாஜி பாட்டீலின் ஷயரோகத்திற்கு காரணமான பாவங்களை அழித்தவருக்கு நமஸ்காரம். பீமாஜி பாட்டீல் என்பவர் புனே ஜில்லாவில் இருக்கும் நாராயண் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் ஷயரோகத்தால் பீடிக்கப்பட்டு இரத்த வாந்தி எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். எந்தவிதமான சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. நானா சந்தோர்கர் என்ற நண்பருக்கு தம்முடைய துன்பம் அனைத்தையும் விளக்கி ஒரு கடிதம் வரைந்து ஆலோசனை கேட்டார். பாபாவை சரணடைவதைத் தவிர வேறு வழியில்லை என்று நானா பதிலளித்தார். பீமாஜி பாட்டீல் நாராயண் காங்கிலிருந்து ஷிரடிக்கு அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னிலையில் தூக்கி கொண்டு வந்து வைக்கப்பட்டார். அடிக்கடி இரத்த வாந்தி எடுத்து கொண்டிருந்தவர் பாபா சன்னதிக்கு வந்த பின் இரத்த வாந்தி எடுக்கவில்லை. பாபா அவரை ஷிரடியிலேயே சில நாள்கள் தங்கும்படி செய்து 2 கனவுகளின் மூலம் ஷயரோகத்தை குணப்படுத்தினார். பீமாஜி உடல் நலமடைந்து ஊர் திரும்பினார். தம் வாழ்நாளில் பல முறைகள் ஷிரடிக்கு திரும்ப திரும்ப வந்து பாபாவை தரிசனம் செய்தார். மராட்டியர்களால் உற்சாகமாக செய்யப்படும் சத்யநாராயண பூஜையை சத்ய சாயி பூஜையாக மாற்றி பலகாலம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தார். முழு கதையையும் ஸ்ரீமத் சாயி ராமாயணத்தின் 13வது அத்தியாயத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோய் எதுவாக இருப்பினும் இந்த அத்தியாயத்தை தினமும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பாராயணம் செய்தால் நிவாரணம் நிச்சயம். 698வது நாமம். பீம பல அன்விதாய நமக. பீமனை ஒத்த பலம் படைத்திருந்தவருக்கு நமஸ்காரம். 699வது நாமம். பீதானாம் பீதி நாசினே நமக. பயமுற்றவர்களின் பயத்தை ஒழிப்பவருக்கு நமஸ்காரம். 700வது நாமம். பீஷண பீஷணாய நமக. பயமுறுத்துபவர்களை பயமுறுத்துபவருக்கு நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।